நான் மட்டும் எங்கே போனாலும் ஏன்னா இப்படி ஏமாறுறனோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஹைட்ரா ஃபேஷியல் 500க்குன்னு போட்டிருந்தாங்க. ஹைட்ரா ஃபேஷியலே பண்ணாதவங்க வந்து இதுக்குள்ளே போனால் இதுதான் போல் ஹைட்ரா ஃபேஷியலு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஹைட்ரா ஃபேஷியலோட நேமும் கெடுக்குறாங்க. ஹைட்ரா ஃபேஷியலுன்றது ஃபுல் ப்ராசஸ்மே வந்து மிஷின் மூலயமா பண்ணுறது. பார்த்தா இவங்க ஹேண்ட்லேயே பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஃபேஷியல் பண்ணிவிட்டு என் பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலு, ஒரு சீரம் இருக்கும், ஒரு பேக் பாட்டில் இருக்கும். இது 3 தான் அவங்க வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே போடுறது. தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டா இதில் பார்த்துட்டு போறீங்கன்னா நல்லா சர்ச் பண்ணிவிட்டு போங்க. இந்த வாட்டி வாங்க, அப்போ நாங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு அதை பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல்னு போட்டிங்க? நார்மல் ஃபேஷியல்னே சொல்லியிருக்கலாம்ல. ஹைட்ரா ஃபேஷியல் இது அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, வீட்டுக்கு வந்தோடனே நார்மல் ஆகிடுச்சு. இது ஹைட்ரா ஃபேஷியலே இல்லையே, நார்மல் ஃபேஷியல் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னதுக்கு ஒரு ரிப்ளையும் வரல. இதை சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அப்படின்னு அதனால இப்படியே பண்ணிட்டு ஏமாத்திட்டே இருக்கலாம் அப்படின்னு ஏமாத்தின காசை அவங்களுக்கு எப்படி நிற்கும்னு நினைக்கிறாங்கன்றதும் தெரியல. ப்ராசஸ்லாம் பாருங்கள், படும் கேவலம்னா கேவலம், சரியான கேவலம். எனக்கு அங்கே இருக்கும்போது தெரியல. நார்மல் ஃபேஷியல் போய் பண்ணால் கூட நல்லா தான் பண்ணியிருந்துருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஆக்னி, செம்ம ஆக்னி. உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் பாருங்கள், ஃபேஸ் எப்படி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ அவங்களே பார்த்தாலும் சரி, திருப்பி ஏமாற்றாமல் இருக்கணுன்ற ஒரு ரீசன் தான். யாராவது ஹைட்ரா ஃபேஷியல் பண்ண சலூன்ஸ் வச்சுருந்தவங்க இதை பார்த்தீங்கன்னா உண்மையாலே இப்படி தான் இருக்குமா ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காசை ஏமாத்துறாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட 500ரூவான்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் வச்சிங்கன்னா 10,000 கிட்ட ஆகுது. மறுநாள் மூஞ்சி என்னமோ சொறி பிடிச்ச மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு போய் நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நெக்கு எல்லாம் அலர்ஜி வந்த மாதிரி ரொம்ப ஸ்கின் டேமேஜாக ஆகிடுச்சு. உங்கள் சிஸ்டர் என்ன நிலைமை ஆகிட்டுருக்குன்னு இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு இது மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஆக்னியை சரி பண்ணி வச்சு பயத்துலேயே இருப்பாங்க. ஹைட்ரா ஃபேஷியல்னே பண்ணுறது எதுக்குன்னா ஆக்னி இன்னும் நல்லா போகும்னு நிறைய டாக்டர்ஸ் நிறைய இது வந்து யூடியூப்பில் வந்து நான் பேசி பார்த்துருக்கேன். ஆக்னிஸ்லாம் போகும், இன்னும் ஸ்கின்னை வந்து கிளியர் ஆக்கி கொடுக்கும், பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். ஏன்னா ஆக்னி வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து டல் ஆகிட்ருக்கும். அதனாலே ஹைட்ரா ஃபேஷியல் தான் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய டாக்டர் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் பற்றி பண்ண போனேன், ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. ஆனால் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலான்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் வீடியோஸ்க்கெலாம். சரி, எனக்கு என்னென்னா நேராக உட்காந்து வீடியோவில் பேசுவோன்னு சொல்லிட்டு பேச உட்காந்து ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்டு ஆகலை. மைக் பார்த்தா ஃபஸ்ட் டைம்ன்றனால எல்லாமே சொதப்பிச்சு. அப்புறமா ஒரு 2-3 ட்ரைக்கு அடுத்து நார்மல் ஆகிடுச்சு. வாங்க இப்போ என்னென்னு ஸ்டார்ட் பண்ணலாம். மைக் செட் பண்ணி முடிச்சுட்டு கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லி நான் போய் ஏமாந்த ஸ்டோரியை பற்றி தான் கேட்க போகிறோம். இது ஒரு பெரிய ஸ்டோரி, ஆனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து உங்களுக்கும் யூஸ் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து 1 ரூபிக்கு ஃபேஷியல், 1 ரூபிக்கு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறோம், 100 ருபீஸ்க்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறோம், ஹேர் கட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அங்கே போனால் ஃபுல்லாக ஏமாத்துறாங்க. தெரியாதவங்க போனால் இதுதான் போல் அப்படின்னு நினச்சி அந்த காசையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. என்றைக்குமே 1 ரூபா பொருள் தான், 10 ரூபா பொருள் 10 ரூபா பொருள் தான். ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து சரி சொன்ன மாதிரி சொன்ன ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர எல்லாருமே வந்து அப்படி இல்லை. யாரும் வந்து சொன்ன மாதிரி நடந்துக்கணுன்றதும் இல்லை, சொன்ன மாதிரியும் பண்ண மாட்டுறாங்க, ஃபுல்காக ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு நான் போய் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. இதுதான் நான் சொல்ல வருது. நான் போய் ஃபுல்லாக வந்து ஏமாந்தது தான் மிச்சம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் நம்பி தான் போனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1 ரூபிக்கு வந்து ஐப்ரோஸ், 100 ருபீஸ்க்கு வந்து ஃபேஷியல்னு சொல்லி போட்டிருந்தாங்க திருவற்றியூர்கிட்ட. அங்கே நான் போனேன். உண்மையாலேயே சொன்ன மாதிரி பண்ணாங்க. ஆனால் ஃபேஷியல் பண்ணும்போது என்னென்னா கிளாத்து இதெல்லாம் நல்லா இல்லை. நம்மளுக்கு ஃபேஸில் துடைப்பாங்களே அதெல்லாம் வந்து நல்லா இல்லை, க்ளீனாக இல்லாமல் பண்ணாங்க. நம்ம ஒரு 1500க்கு ஒரு ஃபேஷியல் பண்ணால் அது வேறு தான், 100க்கு ஒரு பேக் போட்டு ரிமூவ் பண்ணுறோன்னா அது வேறு தான். அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரா ஃபேஷியலும். என்னென்னா இன்ஸ்டாகிராம் இதிலலாம் என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் ஃபுல் ஸ்டெப்பும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்லர் நியூவாக ஓப்பன் பண்ணும் போது யார் வந்து
அப்போதைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா இப்போ ஃபேமானவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் 1 ருபீக்கு பண்ணுறோம், 500 ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களையும் வர வச்சு அவங்க முன்னாடியே அவங்களுக்கும் நல்லா பண்ணி விட்டுட்டு 10,000 ஃபேஷியலை வந்து பண்ணி விட்டுட்டு 1000 ஃபேஷியல் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்து இதுதான் நாங்கள் வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லி அவங்களையும் நம்ப வச்சு யூடியூப்பில் இன்ஸ்டாவில் ஃபேமானவங்களையும் கூப்பிட்டு அவங்க ஷாப் ஓப்பன் அப்போ இல்லை ஓப்பன் ஆகி 2 நாள் கழிச்சு அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஃபேஷியலை நல்லா பண்ணி விட்டு ஒரு ஹைட்ரா ஃபேஷியலோ எதுவாக பண்ணி விட்டுட்டு, ஆனால் நாங்கள் மற்ற இடத்துலலாம் 10,000க்கு பண்ணுறாங்க, இங்கே வந்து 5,000க்கு தான் பண்ணுறோம், 500க்கு தான் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க, ஓ இந்த மாதிரி எவ்வளோ ரேட்டாக இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கம்மி பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை நம்பி வீடியோவாக எடுத்து போட்டுடுறாங்க. ஆனால் அங்கே போய் நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு பண்ண ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு பண்ணுறதில்ல. ஏதோ பண்ணி விட்டுட்டு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை பண்ணிடுறாங்க. நான் மற்ற பிளேஸை பற்றிலாம் எங்கேயும் பேசல. நான் போன பிளேஸ் இது எப்படி சொல்கிறது, ஷார்ட்டாக சொல்லணுன்னா நான் ஒரு பிளேஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்து போனேன். 1 ருபீக்கு 10 ருபீஸ்க்கு ஐப்ரோ, 500 ருபீஸ்க்கு ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லி பார்த்து நம்பி போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. ஏன்னு பார்த்தா நான் அப்போ கேட்டேன், ஏங்க இது ஹைட்ரா ஃபேஷியலே இல்லை நார்மல் ஃபேஷியல் தானேன்னு. இல்லை, உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணணுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க, அதுக்கு ஒரு 3,000 கிட்ட நான் சொல்கிறேன், அதுக்கு தனி ஆஃபர்ஸ் போடுறேன் அப்படின்னாங்க. அப்போ இது ஹைட்ரா ஃபேஷியல் இல்லை, அப்போ ஹைட்ரா ஃபேஷியல் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே என்ன. இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லி பூசி முழுகுனாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். திருப்பி ரிப்ளை பண்ணேன். இந்த வீடியோவை வந்து நான் ஃபஸ்ட்டே எடுத்து இப்போ நான் அங்கே போய் நல்லா இருக்கும், ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு தான் நான் எடுத்தது. ஆனால் அங்கே போய் இப்படி ஆகும்னு நினைக்கல. நான் ரெக்கார்டும் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறது, இந்த வீடியோலேயே வாய்ஸ் மட்டும் கொடுத்து ரெக்கார்டும் பண்ணிட்டேன். இது வரைக்குமே நான் உட்காந்து இந்த மாதிரி பேசி நான் வீடியோ போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி உட்காந்து பேசி. ஏன் நான் உட்காந்து பேசுகிறேன்னா, இப்போ அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லியிருப்பேன், சொல்லாமல் விட்டுருப்பேன். அதனால் வந்து தனியாக பேசுவோன்றதுக்கு தான் பேசுகிறேன். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க. இது ஒரு ஸ்கேம் மாதிரி தான், நம்மளை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. ஒரு ஆள்கிட்ட 500 ரூபானா ஹைட்ரா ஃபேஷியல்ன்றது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4,000 பண்ணுவாங்க, இல்லை 3,000 பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க 500ன்னு போடும்போது எல்லாரும் ஒரு 3,000 பண்ணுறத வந்து 500 போது எல்லோரும் நம்பி போடுவாங்க. நானும் அப்படி தான் நம்பி போனேன். அதை போய் அது வந்து இப்படி தான் சொல்லி நம்பவும் வைக்கிறாங்க. இதுதான் அப்படின்னு பண்ணியே இல்லாதவங்க வந்து இதுதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு இது இப்போது நான் வந்து பண்ணாதவங்க இப்படி நினைப்பாங்களா. நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இப்போ வந்து அங்கே கேட்குறாங்க, அந்த ஷாப் பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன். அது ஒரு குட்டி ஷாப் தான். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 ஸ்டூல்ஸு, நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் இப்படி ஆகும்னே நினைக்கல, சரிங்களா. ஒரு ஷோபாஸ் அது மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அந்த 2 இது முடித்த பிறகு தான் இன்னொருத்தவங்க வந்து போடவே முடியும். அதனால் ஃபேஸ் பேக் போட்டிருக்கும்போது அது எழுந்திரிச்சு நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கோன்றாங்க. சரி, எல்லாம் ஓகே, நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகேன்னு விட்டாச்சு. என்னன்னா இவங்க வந்து அங்கே வரவங்க கேட்குறாங்க, எனக்கு ஹைட்ரா ஃபேஷியல் வேணாம், எனக்கு வேறு ஏதாவது. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ இங்கே ஒரு பார்லர் இருக்குன்னா அங்கே நிறைய பேர் கஸ்டமராக வருவாங்க. நிறைய பேர் கஸ்டமர் வரவங்கக்கிட்ட என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபேஷியல் வேணாம், எனக்கு வந்து நாளைக்கு மேரேஜ் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ சொல்லி கேட்டாங்க. நான் அதை கவனிக்கல. ஆனால் இது மட்டும் கவனிச்சேன், என்னென்னா எனக்கு ஹைட்ரா ஃபேஷியல் வேணாம், வேறு ஏதாவது ஃபேஷியல் இருக்கா உங்கள்கிட்ட, வேறு ஏதாவது இருந்தால் எனக்கு பண்ணி விடுங்க. அவங்க எப்போவுமே ஏதோ பண்ணுவாங்க போல, அந்த நேம் சொல்லி கேட்டாங்க, இது இருக்கான்னு. இருக்குங்க, ஆனால் வந்து 2K 3K ஆகும். இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வந்து ஹைட்ரா ஃபேஷியல் தாங்க நிறைய இப்போ போய்கிட்டு இருக்குது. 500, ஏன்னா 3,000 ஃபேஷியல் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு 500ல் பண்ணுறோம். அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது. ஏன்னா நீங்கள் இப்போ நான் நார்மல் ஃபேஷியலே பண்ணேன்னா 1,500 2K கிட்ட ஆகும். நீங்கள் அதுக்கு அந்த ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேன் ரிமூவ் ஆகும், இப்படி ஆகும் அப்படி ஆகும் பேசி அவங்க மண்டையை கழுவி அந்த ஃபேஷியலை பண்ண வச்சிடுறாங்க. இதை ஹைட்ரா ஃபேஷியல். ஆனால் அது ஹைட்ரா ஃபேஷியலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது ஹைட்ரா ஃபேஷியல் இல்லை. அவங்க ஒரு 3 திங்ஸ்
ஒரு மாஸ்க்கு, ஒரு டோனர், ஒரு சீரம். இதை 3த்தையும் தனித்தனியாக வச்சுட்டு அந்த 3த்தையும் எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு 3த்தையும் தான் அந்த ஒரு டப்பா எப்படி சொல்கிறது, ஒரு டப்பா வாங்கிக்கிறாங்க. ஃபேஷியலில் ஒரு டோனரு, ஒரு ஃபேஸ் மாஸ்க், 3 பாட்டிலில் இருக்கிறத மட்டும்தான் வரவங்களுக்கெல்லாம் போட்டு 500 வாங்கிக்கிறாங்க. ஹைட்ரா ஃபேஷியல்ன்றது ஃபுல்லாக மிஷினில் பண்ணுறது. இப்படி ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாருங்கள். சப்போஸ் கமெண்ட் கூட யாராவது தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை கூட அவங்க டிலீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வெளியே இருக்கவங்ககிட்ட கேளுங்க. வெளியே வரவங்ககிட்ட நீங்கள் கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாமல் கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நானும் அந்த மாதிரி வெளியே வரவங்கக்கிட்ட கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லி தான் போய் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியலை ஹைட்ரா ஃபேஷியல்னால் என்ன, நார்மல் ஃபேஷியல்னால் என்னன்றது தெரியல. புரியுதுங்களா? ஹைட்ரா ஃபேஷியல் நானும் எவ்வளவோ வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஹைட்ரா ஃபேஷியல் வந்து இப்படி இருக்குன்றது வந்து யாருமே சொல்லலை. எல்லாமே மிஷினில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்து நான் ஏற்கனவே எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நான் அது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதில் என்னென்ன சொல்லியிருக்கேன்றதும் பாருங்கள். தயவு செஞ்சு ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி 500, 300, 1000 நான் போய் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. சப்போஸ் நான் எந்த இடம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிறவங்க போயிருந்தீங்கன்னா கேளுங்க. நான் சொன்னேன்னு கேட்க வேணாம், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஹைட்ரா ஃபேஷியல்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க பண்ணது அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் கேளுங்க. கேட்க தான் அவங்க திருந்துவாங்க. அடுத்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதுதான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம். மற்றபடி எதுவுமே இல்லை. நான் நல்லா தான் பண்ணுவாங்க, நல்லா தான் இருக்கும்னு நினச்சி தான் வீடியோவே எடுத்தேன். அது எவ்வளோ பெருசாக ஆகும் நான் நினைக்கல. அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா தான் பேசுனாங்க. அவங்கள பற்றி நான் தப்பே சொல்ல முடியாது. அவங்க நல்லா பேசுனாங்க. நல்லா தான் எனக்கு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா நான் பேசிக்கிட்டே தான் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அவங்க நம்ம பேசினாவும் பேசுகிறாங்க, அவங்களாவும் பேசுகிறாங்க. நான் போன வருஷம் வந்து ஹேர் வந்து இடுப்பு கீழே இருந்தது. அதை வந்து எனக்கு வந்து ஷார்ட்டாக எவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கும் நான் அதை பற்றி அவங்கக்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதையும் பேசிகிட்டு தான் இருந்தோம். எல்லாமே அங்கே எனக்கு. ஆனால் வந்து நோஸில் பண்ணும் போதெல்லாம் எனக்கு செம்ம பெயினாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஸ்வீட்டாக தான் பேசுனாங்க, இது பண்ணாங்க. ஆனால் ஏமாத்துறோன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால ஏமாற்றாமல் அவங்க நல்லா பண்ணாங்கன்னா நல்லா பண்ணும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிக்காமல் ஆனது என்னென்னா, வேறு ஒருத்தவங்க வேறு ஃபேஷியல் கேட்டு வந்தால், இல்லை இது நீங்கள் பண்ணாதீங்க, என்கிட்ட இந்த ஆஃபர் போகுது, இதுவே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அது 1500 இருக்கும், இது வந்து 500 தான் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வர லாபத்தை தான் பார்ப்போம் தவிர நம்ம நஷ்டமாகணும்னு நினைக்க மாட்டோம். இப்போ எப்படி சொல்கிறது, 1500 வந்து அவங்களுக்கு லாபம் தான். ஏன் அதை விட்டுட்டு 500க்கு ஹைட்ரா ஃபேஷியல் இருக்குது இதையே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த 3 ப்ராடக்ட் தான் இருக்குது. அந்த 3லேயே தான் எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இது நார்மல் ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அவ்வளோதான். இது 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வரவங்ககிட்டலாம் காசு வாங்கி இந்நேரத்துக்கு அந்த வீடியோ 1 மில்லியன் கிட்டே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு 50,000. நான் சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன், ஒரு 70,000. ஒரு நாளைக்கே வந்து 20 பேர் வராங்கன்ற மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போனா பார்த்துக்கோங்க, 500 ஒரு ஆள்கிட்டனா அப்போ நீங்கள் எவ்வளோன்றதை பார்த்துக்கோங்க. அவங்க அதை எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணி அவங்க போயிருப்பாங்கன்னு. யாரையும் ஏமாற்றி உழைச்ச காசு கண்டிப்பாக உங்களுக்கு நிலைக்கவும் செய்யாது. இன்னொரு வாட்டி ஏமாற்றவும் செய்யாதீங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து உங்கள்கிட்ட கேட்டும் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி போட்டோர்கிட்டையும் கேட்டு உங்கள்கிட்டையும் தனியாக வந்து மெசேஜ் பண்ணதுக்கும் ரிப்ளை இல்லை. சரிங்களா? நான் உங்களை தப்பாக பேசணுன்னு பேசலை. எப்படி சொல்கிறது, நீங்கள் பண்ணது பெரிய தப்பு தான், அதனால தான் பேசியிருக்கு. அப்புறம் அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் போடுறது வந்து உங்களுக்கு வந்து இவங்க போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படி இவங்க சொல்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு பிளேஸ் சாப்பிட்ற பிளேஸோ எதுக்கோ போயிருந்து கரெக்டாக தான் இருந்துச்சுன்னா போங்க, இல்லைன்னா போகாதீங்க. தயவு செஞ்சு வீடியோஸ் நிறையா பார்த்துட்டு போகாதீங்க. யாராவது நீங்கள் அப்படி ஒருத்தவங்க வந்து இந்த வீடியோவை பற்றி போடுறாங்க. இப்போ நான் போன பிளேஸே ஒரு இடத்து போட்டாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்,
என்னென்னா அவங்க நேமை யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணியிருக்கணும். யாராவது ஒருத்தவங்க போயிருப்பாங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் போய் பாருங்கள். இல்லைன்னா போய் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் பேசினது இல்லை, சாரி. அது இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உட்காந்து தனியாக பேசி போடுற வீடியோ நல்லா இருக்கா, இல்லை வாய்ஸ் மட்டும் கொடுத்து அந்த மாதிரியே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. நம்ம முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு விஷயம், முக்கியமாக ஹைட்ரா ஃபேஷியலுக்கு பண்ணுற காரணம் டாக்டரும் ரெஃபர் பண்ணுவாங்க. என்னென்னா ஆக்னி வந்த ஸ்கின்னுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. டல்லாக இருக்கும், ரொம்ப ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்த மாதிரி இருக்கும், சுருக்கம் அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு நல்ல ஆக்னி ஸ்கின். மெயினாக நான் போய் பண்ணதுக்கு வந்து காரணம் எனக்கு வந்து ஆக்னி ஸ்கின் போய் ரொம்ப ஃபேஸ் வந்து டல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்கு தான் போனேன். ஆனால் போய் டல்லாக இருக்க ஃபேஸை இன்னும் சொறி பிடிக்க வச்சுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் டாக்டரே ரெஃபர் பண்ணுறது எதுக்குன்னா ஃபேஸ் வந்து கிளியராகவும் இன்னும் டீப் கிளென்ஸாக ஆன மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த மிஷினில் வந்து ஏதோ ஒரு சீரம் வச்சு ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்களாம், நான் வீடியோஸில் பார்த்தேன். அதனால தான் நான் போய் பண்ணதே. ஆனால் அது எதுவுமே அங்கே நடக்கலை. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த மாதிரி யாரும் இது வந்து பசங்களுக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க, டாக்டர் பொண்ணுக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்னி வந்து ஸ்கின், டல் ஸ்கின்னுக்கெலாம் வந்து ரெஃபர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்க ஸ்கின் நிறைய பேர் வந்து வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ஹைட்ரா ஃபேஷியல்லாம் எவ்வளோ நல்லது இருக்கான்னு சொல்லிட்டு கூட நிறையா பேர் போய் பண்ணுறாங்க. அவங்களுக்கெலாம் இது ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி. ஆமாம், தயவு செஞ்சு யாரும் போய் ஏமாறாதீங்க. நான் ஏமாந்த மாதிரி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் டக்குன்னு போய் யூடியூப்பில் வந்துச்சு, இதில் வந்துச்சுன்னு டக்குன்னு நம்பி, இன்ஸ்டாகிராமில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பி நிறைய பேர் போகிறவங்க இருக்காங்க. அப்படி போகிறவங்களுக்கு இதை டேக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோ இப்போ வாங்க, ஏற்கனவே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சதுன்னு சொன்னிருந்தேன்ல, அங்கே எடுத்திருந்தல வீடியோ, அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவாக பார்ட் 2வாக போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருக்கேன். தயவு செஞ்சு அதையும் பாருங்கள். இதுக்கு அடுத்து வரும் அந்த வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாய்.